கடலூரில் விடியா அரசு அறிவித்த கரும்புக்கான பணத்தை தராமல் அதிகாரிகள் அல்வா கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேத்தியாத்தோப்பு அருகே வெய்யலூர், வாழைக்கொல்லை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து விடியா அரசு பொங்கல் தொகுப்பு கரும்புகளை கொள்முதல் செய்தது. ஆனால் அறிவித்த விலையை விட குறைந்த அளவிலான தொகை வழங்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரும்புக்கு 33 ரூபாய் அறிவித்திருந்த நிலையில் அதிகாரிகளோ 17 முதல் 22 ரூபாய் வரை கொடுத்துவிட்டு அல்வா கொடுத்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் விடியா அரசு அறிவித்த தொகையை முழுவதுமாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 12,100 கரும்பு அனுப்பிச்சோம். எனக்கு கரும்புக்கு 22 ரூபா விலை பாதி பேருக்கு போட்டிருக்காங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 18 ரேட்டுக்கு தான் எனக்கு விலையே போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு 70,000 ரூபா கிட்டத்தட்ட எனக்கு கம்மியாக காசு போட்டிருக்காங்க. கேட்டால் சொசைட்டியில் தான் எடுத்தாங்க. சொசைட்டியில் கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாங்க. விவசாயி இந்த மாதிரி பண்ணால் என்ன தான் செய்யுது? விவசாயிகிட்ட கவர்மெண்ட் ஃப்ரீ கேட்குதா? கேட்டால் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட 12,000 கரும்பு 12,000 கரும்பு காசு வராது, 1000 கரும்பு கவர்மெண்ட் ஏனாமா எடுத்துச்சு, கவர்மெண்ட் ஏனா எடுத்துக்குது அப்படின்னு ஒரு பதிலையும் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் தான் ரேஷன் அரிசி ஃப்ரீயாக கொடுக்குது, பஸ்ஸு டிக்கெட்டு ஃப்ரீயாக லேடிஸுன்னு கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கவர்மெண்ட் தான் சலுகை கொடுக்குது, இல்லை விவசாயி தான் கவர்மெண்ட் செலவு கொடுக்குதா?